போலீஸ் வந்து எந்தெந்த விவகாரங்கள்லாம் அது எப்படி இப்படியெல்லாம் மாறும், எப்படி இப்படியெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா, அப்போ கண்டிப்பாக என்கவுண்டர் நடந்ததுன்னா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, எங்களை தாக்கி விட்டு தப்பித்து ஓடும்போது நாங்கள் சுட்டோம்பாங்க. இதெல்லாம் குவைட் நேச்சுரல். அதனால வந்து அது அந்த 3 பசங்க ஏதோ ராமநாதபுரத்து பசங்க, கட்டட வேலைக்கு வந்த பசங்கன்னுலாம் கதை சொல்கிறாங்க. அதே உண்மையான்றது தெரியாது. ஏன்னா போலீஸ் சொல்கிறத நம்ம பிளைண்டாக நம்புகிறோம். இல்ல காவல்துறையை தாக்க முயன்றனால சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சார், இது எல்லா என்கவுண்டர் கேஸ்லயும் இந்த ஒரு சென்டென்ஸ் வரும். காவல்துறையை தாக்க முயன்றார்கள், இப்ப அந்த குற்றவாளிகள் தப்பித்து ஓட முயன்றார்கள். இது எல்லா என்கவுண்டர் கேஸ்லயுமே குற்றவாளிகள் உண்மை இல்லைன்றீங்களா? ஒரு பெரிய எமர்ஜென்சி, ஒரு பெரிய அர்ஜி வருது, இவங்க மேல ஒரு பெரிய தாக்கம் வருது, அரசு மேல ஒரு பெரிய பழிசொல் வருதுன்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு யாரோ ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவங்க தான் குற்றவாளிகள்ன்றாங்க. நிறைய கேசஸ்ல திமுக ஆட்சியில் அப்படி தான் நடக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வந்து இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பிடிச்சாங்களா? பிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணுச்சு? அவரை போய் இது பண்ணுறா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸே தான் ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஆளை நாங்கள் பிடிக்கிறோன்னு அந்த குற்றவாளியை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் எதுக்கு எடுத்தனால அவனை சுட்டிங்க என்கவுண்டரில்? குற்றவாளி அவன் அந்த கேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர் இல்லையா? அவர் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இங்கே வந்து 3 ஆட்களை பிடிச்சிருக்கோம், 3 பசங்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ப்ரூஃப்? சில நேரங்கள்லாம் நம்ம எல்லாத்தையும் எல்லா விஷயங்களிலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம்.